தற்போது கிடைத்த அண்மை செய்தி. செக்யூரிட்டி மார்க்கெட்டில் அனில் அம்பானிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழிலதிபர் அனில் அம்பானியை செக்யூரிட்டி மார்க்கெட்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்தது செபி. நிதி பரிவர்த்தனையை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் செபி தற்போது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தொழிலதிபர் அம்பானியின் மகனான அனில் அம்பானி உள்ளிட்ட 24 பேரை செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்து செபி உத்தரவிட்டிருக்கிறது. பிரபலமான ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவராக அனில் அம்பானி இருந்து வந்தார். அம்பானி இளைய மகனான அவர் 2006வது ஆண்டில் தனது சகோதரர் முகேஷ் அம்பானியுடன் அனில் அம்பானிக்கு மனஸ்தாபம் ஏற்பட்ட நிலையில் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடங்கினார். தொடர்ந்து அனில் அம்பானி ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர் மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆகியவற்றில் கணிசமான பங்குகளை வைத்திருந்தார். சமீப காலமாக இவரது ரிலையன்ஸ் நிறுவனம் பெரும் சரிவை சந்தித்து வந்தது. தொடர்ந்து திவாலாகும் நிலைக்கு கூட ஏற்பட்டு இதனால் ரிலையன்ஸ் குழும பங்குகள் கடும் சரிவை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது அனில் அம்பானி உள்ளிட்ட 24 பேரை செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்து செபி உத்தரவிட்டிருக்கிறது. நிதி பரிவர்த்தனையை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் செபி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் செபி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அனில் அம்பானி ரிலையன்ஸ் ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்ட 24 பேர் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரிலையன்ஸ் யூனிகார்ன் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், ரிலையன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நெக்ஸ்ட் லிமிடெட், ரிலையன்ஸ் கமர்ஷியல் பைனான்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் பிசினஸ் பிராட்காஸ்ட் நியூஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட் உள்ளிட்ட 24 நிறுவனங்களின் முன்னாள் அதிகாரிகளின் 24 பேர் மீது தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் 5 ஆண்டுகள் செயல்பட முடியாது என தற்போது செபி உத்தரவிட்டிருக்கிறது. சமீபத்தில் ஹிண்டன்பர்க் சர்ச்சை விவகாரம் தொடர்பாக செபி மற்றும் அம்பானிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.